எடுக்கவே இல்லைன்னு அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? டெல்டா மாவட்டத்துல கடந்த 2 நாளா பெஞ்ச மழையால சுமார் 5000 ஏக்கர் பரப்பல பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில இருந்த சம்பா நெற்பயிர் முழுவதும் சேதமடைஞ்சு இருக்கு. அதே போல அறுவடை செஞ்சு கொள்முதல் செய்யாம பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு வீணா போயிருக்கு. விவசாயிகள் படும் துன்பத்தை பார்த்து துடிச்சு போன எடப்பாடியார் அந்த மக்களுக்கு துணையா இருக்கணும்னு முடிவு பண்ணி உடனடியா டெல்டா மாவட்டத்துக்கு போனாரு. எடப்பாடியார மக்கள் பார்த்ததும் குழந்தை மாதிரி வளர்த்த பயிர் இப்படி நாசமா போச்சுங்க ஐயான்னு தங்களோட கஷ்டத்தை வெளிப்படுத்தினாங்க. எடுக்கவே இல்லைன்னு அப்படி எப்படியா கிடக்குறது? யாரும் சரியான திருவாரூர் மாவட்டத்தில் வந்து சரியான பயன்பாடு கிடைக்கவில்லை விவசாயிகளுக்கு. அனுப்புன இன்சூரன்ஸ் பயிர் நெல் வரைக்கும் அனுப்பவே இல்லை. எதுக்கு அனுப்பிருக்காங்க? அல்ல பயிருக்கு அனுப்பிருக்காங்க, வரவே இல்லை. ஆனா 10 லட்சம் சொல்றாங்களே தவிர எங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த இழப்பீடுமே கிடைக்கவில்லை. அந்த கூட்டத்துல ஒரு பெண்மணி மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் இந்த அரசு முன்கூட்டியே நெல்லை கொள்முதல் பண்ணவே இல்லை, அதனாலதான் அறுவடை பண்ண நெல் மூட்டைகள் எல்லாம் வீணா போச்சுன்னு தன்னோட ஆதங்கத்தை எடப்பாடியாரிடம் வெளிப்படுத்தினாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு செய்தியாளர்களை எடப்பாடியார் சந்திச்சாரு. அப்போ திமுக அரசோட மெத்தன போக்கால தான் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்துல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டாலின் அரசு முறையாக நெல் கொள்முதல் செய்யாதத ஆதாரத்தோட உண்மையை சொன்னாரு. சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது. சில பெண்மணி அழுகிறார், நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன், இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான், அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணி கொண்டாந்து குவிச்சு வச்சிருக்கிறேன். 20 நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன், நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம், இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம், இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நிலெல்லாம் முளைச்சு போச்சு, இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்க படம் பிடிச்சிருக்கீங்க. எங்க மக்கள் இந்த உண்மையை நம்பி நம்மள தூக்கி போட்டுருவாங்களோன்னு நினைச்ச ஸ்டாலின் தன்னோட பையன் உதயநிதி கிட்ட சொல்லி ஒரு பொய்யை பரப்ப சொல்லி இருக்காரு. அது என்னன்னா, எடப்பாடியார் கிட்ட வந்து பேசின பெண்மணியோட தகவல் மொத்தமா போய் நேற்று மதியம் வரைக்கும் அவங்க வயல்ல அறுவடை நடக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது அவர் கொண்டு வந்த நெல் எப்படி மழையில நனைஞ்சு இருக்கும்னு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு குவெஸ்டின் கேட்டாரு. உதயநிதியின் இந்த அறிவான கேள்விக்கு அந்த பெண் விவசாயி சும்மா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்காங்க. 4 மாசமா படாத பாடுபட்டு பிள்ளை போல வளர்த்த நெல்லை அறுவடை செய்ய முடியாம தவிச்சு போய் நிக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. நாங்க பாதிக்கப்பட்டாலும் குத்தகை நிலத்துக்கு நெல் மூட்டை தரணும், இப்படி பல வழியில இருக்கும்னா இதில் ஏன் பொய் சொல்லணும்? வயிற்றெரிச்சலில் இருக்கிறோம், யார பொய் சொல்றேன்னு சொல்றீங்கன்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே மழையால பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் விவசாயிகளுக்கு ஆதரவா நிக்கலன்னா கூட பரவாயில்ல, இப்படி அவங்களோட கஷ்டத்தை கொச்சப்படுத்தாதீங்கன்னு மக்கள் தங்களோட கருத்தை வெளிப்படுத்தி வர்றாங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.